மட்டும் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். சண்டே எதுவுமா வாழையில சாப்பாடு தான் பார்ப்பேன். என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு நம்ம பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன இந்த சாப்பாடு கண்ணு வேடுவா. இது என்னது சாப்பாடா? சாப்பாடு மத்தி மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குது. லிஸ்ட்டு எடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அதில் வந்துட்டு வறுத்த மீன் இருக்குது. ஓகே, சரி. சாப்பாடு கண்டு எடுத்துருவோம். மேலே ஒரு பிடிக்கலாம். சாப்பாடு கரண்டி எடுத்துருவா. சாப்பாடு பார்ப்போம். சாப்பாடுங்க என்ன சாப்பாடு நீ ஃபுல் கட்டுருவேன். நான் அதுக்கு தான் இந்த வீடியோவே. இப்போ சண்டேலாம் நிறைய பேர் நீங்களாம் வந்து இப்போது சண்டே மட்டும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு பாருங்கள், அழகாக சூப்பராக வச்சுருக்கா ஒய்ஃபு. மத்தி மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த பார்க்குறப்பே அதோட இது வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. அது இல்லாமல் மாங்காய் வேறு போட்டிருக்கா. மாங்காய் இது அந்த புளிக்குழம்பு, இது மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் போட்டாலே தனி டேஸ்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த மத்தி மீன் வந்துட்டு சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பையனுக்கு வேறு 2 மூலம் சளியாக இருந்துகிட்ருக்கா. மத்தி மீன் வந்து குழம்பு வந்துட்டு சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்குது. அதனால் பையனுக்கு வேறு 2 நாளாக சளியாக இருக்கா. அதனால் வந்துட்டு போட்டிருக்காங்க. வறுத்த மீன் எங்கே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்துட்டு இப்போ அடுத்து என்ன பார்த்திங்கன்னா குழம்பு ஊற்றியாச்சு. அடுத்தது வறுத்த மீன் இருக்குது, பொரிச்ச மீன். வேறு லெவல் டேஸ்ட்டில் தான் பண்ணியிருப்பா. வந்துட்டு இங்கே பாருங்க. சாப்பாடு, மீன் குழம்பு, பொரிச்ச மீன். இது வந்து சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான். இது மீனோட குழம்பு எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மீனோட சேர்ந்து சாப்பிட்றப்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பார்ப்போம். வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்குது மத்தி மீன். டேஸ்ட் நல்லா பண்ணியிருக்கோம். ம்